Hello students, today we'll continue with the lesson Rocks and Soils. In this video, we'll see about the classification of soil, soil erosion, layers of soil, what are the soil conservation methods and uses of soil. Soils are classified on the basis of their formation, color, physical and chemical properties. சாயிலை அவங்களுடைய கலர் மூலயமா அவங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா அவங்க எப்படி ஃபார்ம் ஆயிருக்காங்கன்றது மூலயமா பிரிக்கிறாங்க. There are 6 types of soil. There are 6 major types of soil. They are alluvial soil, black soil, red soil, laterite soil, mountain soil and desert soil. First, alluvial soil na என்னன்னு பார்க்கலாம். These soils are found in the regions of river valleys, floodplains and coastal regions. இந்த soil மோஸ்ட்டாக ரிவர் பக்கத்தில் கோஸ்டல் ரீஜன்ஸ் அந்த ரிவர் சைடு ஆத்தங்கரை அந்த சைடெல்லாம் இருக்கிற சாயில் தான் alluvial soil. These are formed by the deposition of silt by the running water. Silt na sands and soil which gets collected near the river banks. இந்த ரிவருக்கு பக்கத்தில் நிறைய எப்படி மேடு மாதிரி மண் குவிஞ்சிருக்கும்ல அதுக்கு பேர் தான் சில்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த alluvial soil அந்த மாதிரி ரிவர்ஸ் பக்கத்தில் ரன்னிங் வாட்டர் பக்கத்தில் கலெக்ட் ஆகிருக்கும். alluvial soil is one of the most productive and effective soil compared to all soils. எல்லா சாயிலையும் கம்பேர் பண்ணும்போது alluvial soil தான் பெஸ்ட்டு சாயில். ஏன்னா அதில் நிறையா கல்டிவேஷன் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் இந்த சாயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன், ஜூட், ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் க்ராப்ஸ். எல்லா ஃபுட் க்ராப்ஸ் வீட், ரைஸ் அது எல்லாமே கல்டிவேட் பண்ணுறதுக்கு alluvial soil ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சாயில். Now let's see about black soil. Black soil is formed due to the weathering of igneous rocks. Weathering na the breakdown or erosion of weathering rocks. In igneous rocks breakdown ஆகி black soil form ஆகும். Black soil is clayey in nature. Black soil உடைய நேச்சர் எப்படி இருக்கும்? clayey-ஆ இருக்கும். It is retentive of moisture. It is ideal for growing cotton. அதில் வந்து நிறைய மாய்ஸ்சர் இருக்கும். நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட் பிளாக் சாயிலில் இருக்கும். அதான் ரிட்டன்சிவ் ஆஃப் மாய்ஸ்சர்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் வெரி ஐடியல் ஃபார் க்ரோயிங் காட்டன். காட்டன் தான் மோஸ்ட்டாக பிளாக் சாயிலில் வளர்ப்பாங்க. அடுத்து ரெட் சாயில் பற்றி பார்க்கலாம். ரெட் சாயில் இஸ் ஃபார்ம் பை தி வெதரிங் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ் அண்ட் கிறிஸ்டலைன் ராக்ஸ். ரெட் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா தி பிரேக் டவுன் அண்ட் தி எரோஷன் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ் அண்ட் கிறிஸ்டலைன் ராக்ஸ் மூலயமா ஃபார்ம் ஆகுது. The presence of iron oxide in red soil, the soil turns brown to red in color. அந்த சாயிலில் அயர்ன் ஆக்சைடு இருக்கிறதுனால அந்த சாயில் ரெட்டிலேருந்து ப்ரௌன் கலர் அப்படின்ற ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கும். இட் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் செமி ஆரிட் ரீஜன்ஸ். அது யூஸ்வலாக செமி ஆரிட் ரீஜன்ஸில் இருக்கும். இட் இஸ் நாட் அ ஃபர்டைல் சாயில். அது அவ்வளோவா ஃபர்டைல் சாயில் கிடையாது. alluvial சாயில் மாதிரி இட் இஸ் நாட் அ ஃபர்டைல் சாயில். பட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மில்லட் கல்டிவேஷன். மில்லட்ஸ் செய்கிறதுக்கு மில்லட்ஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த சாயில் யூஸ் பண்ணிக்கலாம். Next we'll see about lateral soil. These type of soil are found in tropical regions. Tropical regionsனால் கொஞ்சம் அசாம், சிக்கிம் அந்த மாதிரி சைடில் இருக்க ரீஜனில் தான் இந்த சாயில் கிடைக்கும். These soils are found in the regions which experience alternate wet and dry condition. இந்த ரீஜன்ஸில் வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு சில நாள் கொஞ்சம் வெட்டாக இருக்கும், சில நாள் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், சில நாள் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இருக்கிற கண்டிஷனில் இருக்கிற இடத்துல தான் laterite soil இருக்கும். These laterite soil is formed by the process of leaching, so they are not that fertile. Leaching process leaching is the process by which water soluble substances are washed out from soil or wastes. இந்த சாயிலில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆகி போயிடும். எதுக்கு பேர் தான் லீச்சிங். ஸோ அந்த சாயிலில் நியூட்ரியன்ஸே இருக்காது. அப்படி நியூட்ரியன்ஸே இல்லாத சாயில் அவ்வளோவா ஃபர்டைலாக இருக்காது. இதனால தான் laterite soil is not that fertile. It is only suitable for crops like tea and coffee. இந்த சாயிலில் கொஞ்சம் பிளான்டேஷன் crops like tea and coffee மட்டும்தான் நம்மளால் sow பண்ணி ரீப் பண்ண முடியும். Next we'll see about mountain soil. These soils are found in the slopes of the mountain. மவுண்டனோடைய ஸ்லோப்ஸில் தான் இந்த சாயிலை கண்டுபிடிக்கலாம். சாயில் in this region are thin and acidic. இந்த சாயில் வந்து ரொம்பவே தின்னாகவும் ரொம்ப ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது ஆசிடிக்னு சொல்கிறாங்க. However, the characteristic of soil differs from region to region based on altitude. Different altitudes, different mountain regionsல different type of soil கிடைக்கும். The last type of soil is the desert soil. These desert soil are found in the hot desert regions and are called sandy soil. இது hot desert regionல கிடைக்கும். ரொம்ப desert placesல தான் இந்த soil கிடைக்கும். And அது sandy soilனு கூப்பிடுவாங்க. These soils are porous and saline. இதில் வந்து நிறைய saline content. saline contentனா சால்ட்டோட கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும்.
Since it is infertile, agriculture in these soils are not so successful. அந்த சாயில் எதுக்குமே யூஸ் ஆகாது, அக்ரிகல்ச்சருக்குலாம் யூஸே ஆகாது, அதில் எந்த பிளான்ட்டுமே வளர்க்க முடியாது. ஸோ they are very infertile. Next, we'll see about soil erosion. The process of removal of the top layer of soil by natural forces and human activities is called soil erosion. The soil erosion என்னன்னா, any soil ஓட top layer வந்து natural forces like வாட்டர், ஏர், விண்ட் அது மூலயமா ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால அடித்து செல்லப்பட்டு ஒரு லைக் எப்படியாவது எங்கேருந்தோ டிஸ்ட்ரக்ட் ஆகி போச்சுன்னா அதுக்கு பேர் தான் சாயில் எரோஷன்னு சொல்லுவாங்க. சாயில் எரோஷன் ரெடியூசஸ் தி ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில் விச் இன் டர்ன் ரெடியூசஸ் தி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அந்த மேலே இருக்க டாப் லேயர் அடிச்சுட்டு போகப்பட்டு ஒரு டிஸ்ட்ரக்ட் ஆகி போகிறதுனால அதோட ஃபர்டிலிட்டி வந்து அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து கம்மியாயிடும். அதனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் டிக்ரீஸ் ஆகிடும். Sheet erosion, rill erosion and gully erosion are the major types of soil erosion. The soil erosion இத்தனை டைப்ஸ் இருக்குது. அதில் sheet erosion, rill erosion and gully erosion தான் major types. Due to running water, wind, airனால top layer of soil டிஸ்ட்ரக்ட் ஆகி போகுதுன்னு சொல்கிறல, ஸோ அதான் இந்த பிக்சரில் காட்டியிருக்கோம். டியூ டு ஏர், வாட்டர், ரன்னிங் வாட்டர், ஹீட்னால இந்த டாப் லேயர் ஆஃப் சாயில் டிஸ்ட்ரக்ட் ஆகி போயிடுது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ்ஸு சாயில் எரோஷன்னு சொல்லுவாங்க. இப்போது சாயில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது, அந்த லேயர்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் சாயில் இஸ் ஹாரிசான் ஆர் ஹியூமஸ். திஸ் லேயர் கண்டெய்ன்ஸ் ஆர்கானிக் மேட்டர் லைக் லீவ்ஸ், நீடில்ஸ், ட்விக்ஸ், மாஸ் அண்ட் லிச்சன்ஸ். இந்த லேயரில் நிறைய ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், அதுதான் ஹியூமஸ் லேயர்னு சொல்லுவாங்க. தி நெக்ஸ்ட் லேயர் இஸ் தி டாப் சாயில். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் டாப் சாயில் composed of organic matter mixed with mineral matter. In this layer the soil will be mixed with organic matter ஓடவும் like leaves, needles, twigs அதோடவும் mineral matter ஓடவும் mixed ஆயிருக்கும். மினரல்ஸும் ஆர்கானிக் மேட்டர் சேர்ந்து இந்த லேயரில் இருக்கும். அடுத்த லேயர் is called subsoil. This layer reflects the chemical or physical alteration of parent material. Thus iron, clay, aluminium and organic compounds are found accumulated in this horizon. இந்த ரீஜனில் நிறைய மினரல்ஸ் லைக் அயன், கிளே, அலுமினியம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல நிறையா இருக்கும். தி ஃபோர்த் லேயர் இஸ் வெதர்ட் ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ். இதில் பார்ஷியலி வெதர்ட் பேரண்ட் மெட்டீரியல் அக்யூமுலேட்ஸ் இன் திஸ் லேயர். இந்த லேயரில் பேரண்ட் மெட்டீரியல் அது சாயிலுக்கு கீழே இருக்க ராக் கூட சின்ன சின்ன பீசஸ், சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாமே இந்த லேயரில் இருக்கும். தி லாஸ்ட் லேயர் இஸ் தி பெட் ராக். This layer consists of unweathered part of the bedrock. கீழே அந்த சாயிலு கீழே இருக்கிற அந்த ராக்கு அப்படியே unweathered, எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் அப்படியே இருக்கும் இந்த லேயரில். ஸோ இந்த லேயர் பேர் என்னது? bedrock. And this is the last layer. அடுத்து சாயில் கன்சர்வேஷனாக என்னன்னு பார்க்கலாம். சாயில் கன்சர்வேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் தி சாயில் ஃப்ரம் எரோஷன் டு மெயின்டைன் இட்ஸ் ஃபர்டிலிட்டி. இந்த டாப் சாயில் வந்து எரோஷன்னால் டிஸ்ட்ராக்ட் ஆகி போதில்ல, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சாயில் கன்சர்வேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ண போகிறோம். சாயில் கன்சர்வேஷன் கேன் பி டன் பை க்ராப் ரொட்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், அஃபாரஸ்டேஷன்னா பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ், டெரஸ் ஃபார்மிங், பை பிளேசிங் விண்ட் பிரேக்ஸ், practicing shifting cultivation, contour ploughing, control grazing. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸை வச்சு நம்மளால் சாயில் கன்சர்வ் பண்ண முடியும். Finally, we are here in the last topic of this lesson, uses of soil. Soils are used in making ceramics or pottery. The minerals present in the soil enhance and nourishes the crops and plants. Soil is the source of material for construction and handicraft works. It acts as natural filter of water and purifies it. அது ஒரு natural filter-ஆகவும் work ஆகுது. Soil supports ecosystem and plays an important role in land management. So that's all. We have finished the lesson successfully. I hope you liked it. Stay tuned for further updates of different lessons. Do not forget to subscribe, like and share. Thank you. See you again in next lesson.